நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கின்ற பாதுகாவலனாக யாருங்க சொல்லலாம்? என்ன கேட்டால் பைரவரை தாங்க நான் சொல்லுவேன். மனிதர்களை காட்டிலும் பைரவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன கை குழந்தை இருக்குது. அது வந்து ஹால்லையோ எங்கேயோ தூங்கிட்டு இருக்குது. அது பக்கத்தில் நம்ம வளர்த்து வந்த பைரவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருன்னா, அந்த கை குழந்தையை ஏதாவது அந்த பைரவர் செய்வாருங்களா? கண்டிப்பாக செய்யாதுங்க. பக்கத்திலே படுத்துக்கொண்டு பாதுகாவலாக தான் இருக்கும். அது சின்ன ஒரு சினுகள் அந்த குழந்தை இதுன்னா கூட உடனே தாயிடம் ஓடி வந்து இந்த மாதிரி செய்யுதுன்றதை அதோடைய பாஷையில் நமக்கு புரிய வைக்கும். உடனே ஏதோ நம்ம குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி வருவோம் இல்லைங்களா? இதுவே நம்மக்கிட்ட யாரோ முன்பின் தெரியாதவர்கள் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வருகிறார்கள், பிறகு எதேச்சியாக வந்தவர்கள் அங்கு குழந்தை இருப்பதை பார்த்து இன்னும் 2 நாள் 3 நாள் அப்படி பேசி நம்முடன் பழகியவர்களை கூட அந்த குழந்தையுடைய பக்கத்தில் உட்கார வைத்து விட்டு நம்ம செல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. இந்த காலத்தில் குழந்தைகளை கடத்துகின்றவர்கள் இது போன்ற நூதன முறையை கையாளுகிறார்கள். அப்போது அந்த பைரவர்களை காட்டிலும் இந்த மனித இனம் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்று சிந்தியுங்கள். மனிதர்கள் குழந்தைகளை கடத்துவார்கள், பைரவர்கள் குழந்தைகளை கடத்துவார்களா? காப்பாற்றுவார்கள். அப்போது பைரவர் தாங்க சிறந்தது. மனித இனம் என்றுமே சிறந்தது கிடையாதுங்க. உண்மைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில். பைரவ இனத்தை கண்டிப்பாக காப்பாற்றணுங்க.